எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த காயில் கூட சட்னி பண்ணலாமா அப்படி யோசித்து கற்றுக்கிட்ட ரெசிபி தான் கோவைக்காய் சட்னி. நான் ஹைதராபாத்தில் இருக்கும் பொழுது இந்த ரெசிபியை கற்றுக்கிட்டேன். நாங்கள் கம்பு தோசையோட இந்த சட்னியை சேர்த்து சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 15 நம்பர் கோவைக்காய் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை வதக்கிக்க தான் போகிறோம். கோவக்காவையும் தண்ணியில் நல்லா கழுவிட்டு மேலே இருக்கிற காம்பை கிள்ளிட்டு நீளமாகவோ இல்லை ரவுண்டாவோ கட் பண்ணிக்கலாம். எனக்கு நீளமாக கட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரவுண்டாக டக்கு டக்குன்னு 2-3 சேர்த்து வச்சு கட் பண்ணி வேலையை முடிச்சிடலாம். அதனால் நான் ரவுண்டாகவே கட் பண்ணிக்கிறேன். எல்லா கோவக்காவையும் இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் போட்டாச்சு. ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் சேர்க்குறேன். நம்ம தமிழ்நாடை தாண்டிட்டாவே இந்த கொத்தமல்லி விதைகளை சட்னி, குருமா, கிரேவி, துவையல் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கிறாங்க. கொத்தமல்லி விதைகள் லேசாக வதங்கின உடனே காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். அவங்க நிறைய மிளகா சேர்ப்பாங்க. நான் ஏன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு 2 மிளகா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி விதைகள் நல்லா வதங்கணும். ஒரு நல்ல வாசனை வரும். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அந்த உடச்ச கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது சேர்த்துட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது ஆல்ரெடி பொரிய வச்ச கடலை தானே. அதனால் இதை ஒரு 10-15 செகண்ட் வதக்கி விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். இது நல்லா ஆறிட்டுருக்கட்டும். அதே கடாயவே நான் அடுப்பில் போட்டு இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். வெங்காயம் லேசாக வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை சேர்த்துக்கலாம். லேசாக பழுத்த கோவக்காவை கூட இந்த சட்னிக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பொரியல் செய்யும்போது ரொம்ப பழுத்திருந்தால் அந்த கோவக்காவெல்லாம் எடுத்துருவோம் இல்லையா. ஆனால் இந்த சட்னிக்கு அந்த கோவக்காவை பயன்படுத்திக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். கல்லுப்பு சேர்த்த உடனே வெங்காயமும் தண்ணி விடும், இந்த கோவக்காவும் தண்ணி விடும். அதுலேயே நல்லா இது வதங்கி வந்துடும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். அப்பப்போ எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஒரு முக்கால் பதம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை தண்ணியில் நல்லா அலசிட்டு சேர்த்துக்க போகிறேன். கொத்தமல்லியை முதலையே சேர்க்கலாம். ஆனால் முதலே சேர்த்துட்டா இது ரொம்ப வதங்கிரும். கோவக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் நான் ஒரு 70-80% கோவக்காய் வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லியை சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லியும் கொஞ்சம் நேரம் வதங்குறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னும் ஒரு 10-15% கோவக்காய் வேக வேண்டியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இது வேகட்டும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நான் 2 பல்லு பூண்டு சேர்த்தேங்க. அதனுடைய கிளிப்பிங் மிஸ் ஆயிருச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் சேர்த்தேன். வெங்காயம் வதங்கும் பொழுதே நீங்கள் பூண்டு பற்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சில்லு அளவு தேங்காவை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 10-15 செகண்ட் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தேங்காய் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதையும் அதே பிளேட்லேயே நம்ம போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். எல்லா பொருட்களும் நல்லா ஆறிடுச்சு. முதல்ல காஞ்ச மிளகா, பொட்டுக்கடலை அதை மட்டும் நல்லா பொடி பண்ணிக்கலாம். எல்லா பொருட்களையும் மொத்தமாக சேர்த்து அரைச்சோன்னா நல்லா இந்த பொட்டுக்கடலையெல்லாம் அரைப்படாது. அதனால் முதல்ல பொடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா மற்ற கோவக்காய், தேங்காய் அதையெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ தேங்காய், கோவக்காய், வெங்காயம், கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. மிக்சியை மட்டும் அலசிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். துவையலாக வேணும்னா தண்ணி அளவாக சேர்த்து அப்படியே நம்ம துவையலாகவும் எடுத்துக்கலாம். புளியோதரைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், புளியோதரைக்கெலாம் நல்லாயிருக்கும். இதில் தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் எண்ணெயில் தாளித்து கொட்டினா போதும். சூப்பரான கோவக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.